கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஆமென். கர்த்தருடையதான ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்ததான அனுபவத்தை நான் சுருக்கமாய் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். என்னுடையதான சொந்த இடம் மருதுக்குறிச்சி. நான் ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு கடைசி மகனாக பிறந்தேன். நாங்கள் 3 பேர். எனக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் உண்டு. அவர்கள் கிருபாசன சபைகளில் விசுவாசிகளாக இருக்கிறார்கள். எங்களுடையதான ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். என்னுடையதான ஆரம்ப பகுதியிலிருந்தே நாங்கள் ஆவிக்குரிய சபை அறிந்தபடினாலே ஆவிக்குரிய அனுபவத்திலே என்னுடைய பெற்றோர் என்னை வளர்த்தினார்கள். சிறு வயதிலிருந்தே வேத பாட வகுப்பு செல்லவும் தேவனுடைய வசனங்களை கற்றுக்கொள்ளவும், அதைத் தொடர்ந்து நான் பெரியவனான போது எங்கள் சபையிலே வேத பாட வகுப்புகளை எடுக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை தேவன் தந்து பயன்படுத்தி கொண்டிருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான் நிலைமை இருக்கும்போது அநேக கர்த்தருடைய தாசர்கள் என்னை ஆண்டவனை ஊழியத்துக்காக அழைக்கிறார், ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு செல் என்று சொல்வார்கள். ஆனால் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். ஸ்தோத்திரம். என்னுடையதான நாட்களை கடத்தி கொண்டிருந்தேன். ஒரு நாள் திடீரென்று ஒரு அதிகாலை வேளையில் ஒரு சப்தம், வாலிபனே, இந்த நாட்களிலே நீ உனக்காக ஜீவனை தந்துதான் ஆண்டவருடையதான பணியை செய்தால் உனக்கு மேன்மை, என்னுடைய கட்டளை கீழ்ப்படி அப்படிங்கிறதான சப்தத்தை நான் கேட்டேன். சில நாட்கள் எனக்கு அது மனசுக்குள்ளே பாரமாகவும் பயமாகவும் காணப்பட்டது. காலப்போக்கிலே அது மறந்து போயிட்டு அதை பற்றி நான் சிந்திப்பதில்லை. என்னுடைய 17வது வயதிலே திடீரென்று ஒரு பயங்கரமான வயிற்று வலி ஏற்பட்டது. சாதாரணமான வயிற்று வலி என்று சொல்லி வீட்டில் உள்ளவர்கள் வீட்டு வைத்தியம் செய்தார்கள். நாட்கள் கடக்க கடக்க அது பயங்கரமான ஒரு சீரியஸான கண்டிஷனிலே ஆகிவிட்டது. உடனே மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறும்படியாக அனுமதித்தார்கள். 10 நாள் அங்கே சிகிச்சை பெற்றேன். ஆனாலும் எந்த விதமான ஒரு விடுதலையும் எனக்கு கிடைக்கவில்லை. வேதனையோடு காணப்பட்டேன். ஆமென், ஸ்தோத்திரம். சில நாட்கள் கழித்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் வீட்டுக்கு அனுப்பினார்கள். வீட்டுக்கு வந்த பிற்பாடு எனக்குள்ளே ஒரு வாஞ்சை, எப்படியாவது நம்முடையதான ஸ்தாபன தலைமையாக இருந்ததான சாதி இயேசுதாசன் ஐயா அப்போது இருந்தார்கள். அவர்களிடத்தில் போய் ஜெபித்தால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்றதான ஒரு விசுவாசம் எனக்கு இருந்தது. அப்போது என்னுடையதான பெற்றோரிடத்தில் நான் சொன்னேன், சாதையா இடத்துல போய் ஜெபித்தால் எனக்கு விடுதலை கிடைக்கும், நாம் அங்கே போவோம் என்று சொன்னபோது அவர்கள் என்னுடையதான வாஞ்சையும் விருப்பத்தையும் பார்த்து ஐயாவிடத்தில் அழைத்து வந்தார்கள். ஐயா என்னை பார்த்த உடனே என்னென்று ஒன்றும் விசாரிக்கவில்லை. என்னை அப்படியே பார்த்துவிட்டு அவர் சொன்னார், பிள்ளை, டாக்டர் பையில உன்னை பயங்காட்டுனாங்க இல்லையா, உனக்கு ஒன்றும் இல்லை, வயிற்றில் ஒரு சின்ன பிரச்சனை, இந்த எண்ணெயை நான் ஜெபித்து தருகிறேன், 10 நாள் காலையும் இரவுமாக நீ ஒவ்வொரு மூடி வைத்து குடிக்க வேண்டும், 10வது நாள் அது இருக்கிற இடம் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார்கள். நான் அதை விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையும் இரவுமாக அந்த எண்ணெயை நான் ஜெபித்து சாப்பிட்டு வந்தேன். ஐயா சொன்னது போல் 10வது நாள் காலையில் நான் தூக்கம் எழும்பி பார்த்த பொழுது அந்த வலியோ வேதனையோ அதில் உள்ளதான எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அதுவரைக்கும் நான் குனிந்து தான் நடக்க வேண்டும். ஆமென், ரொம்ப கஷ்டத்தோடு நான் காணப்பட்டேன். அன்றைக்கு நான் அதிகாலையில் எழுந்து என்னை பரிசோதனை பண்ணினேன். என்னுடையதான எந்த பக்கத்தில் வலி இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நடந்து பார்த்தேன், நிமிர்ந்து பார்த்தேன், குதித்து பார்த்தேன், எந்த விதமான கஷ்டமும் இல்லை. உடனே நான் பெற்றோரை அணுகி எனக்கு நல்ல சுகம் இயேசப்பா தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. உடனே நான் சொன்னேன், எப்படியாவது ஐயாவை போய் பார்க்க வேண்டும், அவரிடத்தில் போய் மறுபடியும் ஜெபிக்க வேண்டும், இந்த ஆண்டவர் தந்த விடுதலையை நான் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் உற்சாகப்பட்ட பொழுது மறுபடியும் ஐயாவிடத்தில் அழைத்து வந்தார்கள். ஐயா அப்படியே நான் ஐயாவிடத்தில் வந்து, ஐயா எனக்கு நல்ல சுகம் கிடைச்சுன்னு சொன்ன உடனே அப்படியே ஐயா சிரித்து சொன்னாங்க, அப்பாவை பார்த்து, சும்மா இல்லை, ஆண்டவர் அவனை ஊழியத்துக்காக அழைக்கிறார், அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு வேதாகம கல்லூரியில் படிக்க வைத்து ஊழியம் செய்யும்படியாக உடனே அனுப்பு அப்படின்னு சொன்னார்கள். அது எனக்கு அந்த வேளையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னுடைய பெற்றோரும் அதை ஊழியம் என்கிறதான அந்த வார்த்தையை அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் ஊழியர்களை நன்கு
உபசரிப்பார்கள், ஊழியத்திற்காக நன்றாக ஆமென் ஸ்தோத்திரம் தாங்குவார்கள். ஆனால் நான் ஊழியம் செய்வது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் சில நாட்கள் போனது, நான் அந்த ஊழிய சிந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து என்னோடதான பெற்றோர்கள் சொன்னதான காரியங்களை செய்து வந்தேன். திடீரென்று ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நாள் அதிகாலை வேளையில் பயங்கரமான முதுகு வலி, அதை ஸ்தோத்திரம் தாங்க முடியாத வலியாக இருந்தது. என்னுடைய அம்மா வந்து அதை பார்த்த பொழுது ஒரு கரம் அடித்து ஸ்தோத்திரம் பதிந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த விதத்தில் பயங்கரமான ஒரு ஸ்தோத்திரம் காயம் போல சிகத்து காணப்பட்டது. உடனே எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. ஸ்தோத்திரம் உடனே ஸ்தோத்திரம் ஒரு வேதாகம கல்லூரியிலே 1998ஆம் ஆண்டு படிக்க சென்றேன். அங்கே ஒரு வருடம் முடித்து நம்முடையதான கிருபாசனம் ஸ்தாபனத்திலே ஸ்தோத்திரம் பாஸ்டர் தாசி அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள்னு சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் அதை உறுதிப்படுத்தி கட்டாயம் இங்கே நம்ம ஸ்தாபனத்தில் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தாபனத்தில் வந்து படித்தேன். படித்து 2001ஆம் ஆண்டு ஸ்தோத்திரம் வேதாகம கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஐயா ஸ்தோத்திரம் சில ஆண்டுகள் ஞானாமலையில் தங்கியிருந்து பல இடங்களிலே ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்பினார்கள். ஸ்தோத்திரம் 2004 திருமணம் முடித்தது. அதுக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம் சில நாட்கள் ஐயாவுடையதான வார்த்தையின்படியாக பல இடங்களிலே ஊழியத்துக்கு போனேன். அப்புறமாக செம்மங்காலை சபையிலே 3 ஆண்டுகளும் ஸ்தோத்திரம் மற்றுமாக திருத்துவரம் கிருபாசன சபையிலே ஸ்தோத்திரம் 14 ஆண்டுகளும், அது பிறகு சரல்விளை சபையில் 1 ஆண்டும், மற்றுமாக கடைசியாக இப்போது மார்த்தாண்டம் கிருபாசனத்தில் 3 ஆண்டுகளாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இதுவரைக்கும் தலைமைக்கு கீழ்ப்படிந்து அவர்களதான ஸ்தாபன சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இன்னும் தொடர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தாபனத்துடான சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன். நீங்கள் அவர்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.